இது எல்லாமே நானும் என் குக்கும் சேர்ந்து சமைச்சது 1 இயர்க்கு முன்னாடி. இப்போது நான் என் டயட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, வெயிட் ரிடக்ஷன் டயட்டில் தான் இருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய குக்கு நான் கேட்டிருக்க மாதிரி கிரேவி வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக மீன் குழம்பு வைப்பாங்க. மீன் குழம்புல நம்ம புளி போட்டு வைப்போம்ல, புளிக்கு பதிலாக என்ன சொன்னேன்னா தக்காளி அரைச்சி ஊற்றி, யூஸ்வலாக மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன்னா பச்சை வெங்காயம் அரைச்சி ஊற்றி, மிளகா வத்தல், சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்பேன். அந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், மிளகா வத்தல், சீரகம், உப்பு இதெல்லாம் அரைச்சி போட்டு குழம்பு வைக்க சொன்னேன். அந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாப்பிட்டா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இனிமேல் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு நைட்டு சமைக்க முடியல, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன்னா நைட் ஸ்நாக்ஸுக்காக என்னது கெப்ப சேமியா கெப்ப சேமியான்னு தான் நினைக்கிறேன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது பாப்பா எப்படி இருக்குது. கேப்ப சேமியா இதில் தக்காளி வெங்காயம், அதாவது ஸ்வீட்டாக எனக்கு செஞ்சு தரல. எனக்கு ஸ்வீட்டாக சேமியா பிடிக்காது. அதனால் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தக்காளியில் தாளித்து சேமியா செஞ்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதியை கொஞ்சம் வச்சு நைட் சாப்பிடுங்க. ஏன்னா மத்தியானம் யூஸ்வலாக ரைஸ் இருக்கும் இல்லையா, அது சாப்பிட்டு மிச்சத்துக்கு சேமியா. ஆக்சுவலாக எனக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலையா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி ரசம் வச்சுருந்தாங்க. சரி சூப்பு மாதிரி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி ரசத்தை எடுத்து பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். பயங்கர ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டோடு விட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரசம் இந்த மாதிரி சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பெப்பர் தூள் மேலே அப்படி தூவி, உப்பு சரியாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். குக்கு வந்து சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் ரசம் அப்படியே சுட சுட. குக்கு வந்து சமைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து மொச்சை குழம்பு, இது ரசம், இது ரைஸ் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரைஸு, இது முட்டைக்கோஸ் பொரியல் நினைக்கிறேன். ஆமாம், முட்டைக்கோஸ் பொரியல். இது வந்து தயிர். ஸோ கைஸ், இதுதான் இன்றைக்கி சமையல். குக்கு என்ன சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்ப்போம். சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்குது, ரசம் சுட சுட இருக்குது. எல்லாமே ஆறுனா தான் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். சாப்பாடு மட்டும் நான் வச்சுக்கணும். முடிச்சிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த அக்கா வந்து வாரத்தில் 3 நாள் தான் வருவாங்க எனக்கு சமைச்சு கொடுக்குற அக்கா. அவங்க வந்து என்னென்னைக்கு வருவாங்கன்னா திங்கக்கிழமை வருவாங்க, வியாழக்கிழமை வருவாங்க, சனிக்கிழமை வருவாங்க. யூஸ்வலாக திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நான்வெஜ் எடுப்பேன். ஆனால் இந்த தடவை இன்றைக்கி நான் நான்வெஜ் எடுக்கல, சனிக்கிழமை மட்டும்தான் எடுத்திருந்தேன் சிக்கனு. இது வந்து பச்சை பயிறு இருக்குல்ல, பச்சை பயிறு குழம்பு, காரக்குழம்பு. அதுக்கு தொட்டுக்கு அது மீதி பச்சை பயிறு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா வேக வச்சு இதில் உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க, பச்சை வெங்காயம். எலுமிச்சம்பழம் இருக்குது ஃப்ரிட்ஜில். இதில் வந்து அரை பச்சை வெங்காயம், அரை கொத்தமல்லி இதெல்லாம் பொடுசாக நறுக்கி உள்ளே போட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாயங்காலம் காஃபி குடிக்கும்போது காஃபிக்கு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து கீரை, மணத்தக்காளி கீரை, பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்றைக்கான டோஸை சாப்பிட்டுட்டேன். இது நாளைக்கான டோஸ். 3 நாளைக்கு இல்லை, திங்கள் செவ்வாய் புதன். இது வந்து முட்டைக்கோஸ் வந்து புதன்கிழமைக்கு முட்டைக்கோஸ் பொரிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சுட சுட இருக்குது, ஆறுனப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது வந்து வந்ததும் காலையில் வந்தோடனே அவங்க உர விட்டுருவாங்க. தயிர் வீட்டில் காய்ச்சின பால் தான். ஸோ தயிரும் உறைஞ்சிருச்சு. ரசம் ஆல்ரெடி வச்சது சாப்பிட்டு முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி சமையல். ஸோ இப்படி தான் நான் என்னோடய வீடியோ எடுத்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்புவேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் இந்த பெரிய வீடியோ பண்ணியிருக்கேன்.